கூப்பிட ஆசையாக வந்து விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த மாதிரி காவேரி வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே அவங்க வந்து அத்தை கிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க அத்தை, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, காவேரி பேருக்கு நிலமையே வேறு அப்படின்ட்டு வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது சொல்ல வராரு. உடனே வந்து மறிச்சு என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நமக்கு வந்து காவேரி அதான் நான் வர முடியாதுன்னு சொல்லியாச்சு இல்லை, இதுக்கப்புறம் எதுக்காக இங்கேருந்து என்னை தொல்லை பண்ணுறீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்தி விட்டுறாங்க. அதனால விஜய் மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வராரு. இங்கே வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க ரூமில். நல்லா அழுது தீர்த்துட்டோம் அவள், இதுக்கப்புறம் அந்த பையனுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. இங்கே வந்து காவேரியோட நிலைமை பார்த்து அவங்க அக்கா எல்லாருமே மனசு கஷ்டப்படுறாங்க. நிவின் வந்து எதுக்காக காவேரி இப்படி பண்ணணும், ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு இருக்காரு. குமரன் கிட்ட குமரனும் எனக்கே ஒன்றும் புரியலன்னா நடக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜய் வந்து மனசு கஷ்டத்தோடு வரதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க பாட்டியும் அதுக்கப்புறம் அவங்க சித்தியும், அப்பாடா இனிமேட்டு காவேரி வரமாட்டா, இது போதும், நம்ம பண்ண வேலைக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தா வந்து மனசு கஷ்டப்படுறாரு. என்னடா சொல்கிற, ஏன் காவேரி வந்து அவங்க அம்மா மீறி வருமா, அதுதான் தாத்தா எனக்கே போல, நேற்று வரைக்கும் காவேரி என் அம்மா என்ன சொன்னால் நான் வருவேன்னு சொன்னேன் தாத்தா, ஆனால் இன்றைக்கி காவேரி வந்து என் அம்மா சொல்கிறது தான்டா, எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா, என்ன நடக்குதுன்னே புரியல, காவேரி எனக்கு வேணும் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, காவேரி எப்படியாவது இங்கே கூட்டணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா, காவேரியும் கூட வாழவே மாட்டாளா, அவள் வரவே மாட்டாளா தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே, கண்டிப்பாக காவேரி வருவா, அதுக்கு நான் பொறுப்பு, நீ கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து விஜய் கிட்ட தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா வந்து எப்படியாவது வந்து காவேரி அவங்க அம்மா சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறாரு. அப்போ காவேரி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என் பொண்ணை நான் அனுப்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கட்டன் ரைட்டாக, ஏன் எதுக்காக அனுப்ப முடியாது, விஜய் வந்து இன்னமும் நீங்கள் நம்பலையா, விஜய் நல்லா பார்த்துக்க மாட்டார் நினைக்கிறீங்களா, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லையா, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து வராதையா, விட்டுருங்க அப்படின்னோடனே, சாரதா என் பொண்ணாக நினச்சி உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறம்மா, தயவு செய்து என் பேரனை வாழ விடுமா, பாவமா அவன் தவிக்கிற தவிப்பு என்னால் பார்க்க முடியலம்மா, காவேரி இல்லாமல் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாதுமான்னு அழறாரு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரதா வந்து கஷ்டப்படுறாங்க. ஐயோ பெரியவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து புரிஞ்சுக்கோங்க ஐயா நான் சொல்கிறத அப்படின்னு சொன்னோன்னே, உடனே ஏன் சாரதா எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிவிடு, எதுக்காக மறைச்சி வைக்கணும், இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்க, அதனால் அவங்க வந்து எங்கள் வீட்டு பொண்ணை வேணான்னு சொல்கிறாங்க, அதனால தான் நாங்கள் அனுப்பலை, போதுமா சாரதா அனுப்பணும் தான் நினச்சா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பாட்டி வந்து சொல்லிடுறாங்க, காவேரியோட பாட்டி. அதெல்லாம் கேட்டு வந்து தாத்தா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இவ்வளோ நடந்திருக்கு, ஆமாங்க அதனால தான் நாங்கள் அனுப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம், அவங்க என் பொண்ணை வாழ விட மாட்டாங்க, அங்கே வந்து என் பொண்ணு கஷ்டப்படுறதோட என் கூடவே இருந்துட்டு அவள் இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு தாத்தா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த விஷயத்தை வந்து வீட்டில் வந்து கேட்குறாரு. விஜயும் இந்த விஷயத்தை கேட்டுறாரு. பாட்டி நீங்களா இப்படி பண்ணீங்க, என்னால் நினச்சி கூட பார்க்கல, என் சந்தோஷம் தான் உங்கள் சந்தோஷம்னு சொல்வீங்களே, என் சந்தோஷம் காவேரின்னு தெரிஞ்சு கூட இப்படி பண்ணியிருக்கீங்களோட, இல்லைடா விஜய் நான் உனக்காக தான் எல்லாமே செஞ்சேன், எனக்காக என்ன செஞ்சீங்க, என் காவேரி என்கிட்ட பிரிக்கிறதா எனக்காக செய்யறதா, எப்படி இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் பாட்டி எதுவும் சொல்லாதடா, அவங்க நல்லதானே செஞ்சாங்க, காவேரியால் நீ பட்ட கஷ்டம்லாம் போதுண்டா, அதனால தானே இப்படி நாங்கள் பண்ணோம் சித்தி, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல சித்தி, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, காவேரி இங்கே வரக்கூடாது அதான்டா, காவேரி இங்கே வரவே கூடாதுடா, அவள் வந்துட்டா அதுக்கப்புறமா வந்து உன் லைஃபே போயிடும்டா, அப்படியா சரி காவேரி இங்கே வரமாட்டா போதுமா உங்களுக்கெல்லாம், ஆனால் நானும் இங்கே இருக்க மாட்டேன், காவேரி இல்லாத வீடு எனக்கு தேவையே கிடையாது, நான் காவேரி கூடவே போயிடுறேன், நான் அவங்க வீட்டிலே போய் இருந்துக்கிறேன், அது அசிங்கமானாலும் எனக்கு பரவாயில்ல, அவங்க என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் எனக்கு பற்றி கவலை கிடையாது, நான் இப்போவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்ப பார்க்குறாரு. நீ இப்படி கிளம்புனீன்னா அடுத்த நிமிஷமே வந்து இந்த பாட்டி இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா இங்கேருந்து போயிடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. ஏன் பாட்டி என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, காவேரிக்கு என்ன நிலைமையில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, அவள் கர்ப்பமாக இருக்கா பாட்டின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க.